அண்ணே சொல்லு தம்பி. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி பார்த்துருப்போனே. அதாவது என்னன்னா டீசல் கார் வந்து அதவா ஒயிட் ஸ்மோக் வந்து தானா ரேஸ் ஆகி வண்டி நின்றுனே. அதுக்கு என்னண்ணே காரணம், என்னண்ணே தீர்வு? தம்பி, டீசல் இன்ஜின் கார்ஸுக்கு இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு மெயின் மூலதனமே யாரு? அதுக்கு அடுத்து அந்த வண்டியோட ஃபியூவல் டீசல். இது இருந்தாதான் ஒரு வண்டி இன்ஜின் ரன் ஆகும் தம்பி. நம்ம போய்கிட்டே இருக்கப்போ நிறைய கஸ்டமரை பார்த்திருப்போம். வண்டி பர்ன்னு அதுவா ரேஸ் ஆகி குப்பு குப்புன்னு வெள்ள புகையா வண்டி நின்று இருக்கும். வண்டி சாவி ஆஃப் பண்ணாலும் வண்டி ஆஃபே ஆகாது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிசிவி, அதாவது பிரீத்தர், டர்போ இதுல ஏதாவது லாக் ஆகி இன்ஜின் ஆயில பூரா என்ன ஆகும், இன்டர்கூலருக்குள்ள போய் ஸ்டோர் ஆகி நின்றுக்கும். அப்படி இன்டர்கூலருக்குள்ள போய் ஸ்டோர் ஆகி நிக்கிறப்ப என்ன ஆகும், நம்ம ஏர் இன்டேக் இருக்கு பாத்தியா, அந்த வழியா வந்து நம்ம ஆக்சலரேஷன் 2000 ஆர்பிஎத்துக்கு மேல கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுது, அந்த இன்ஜின் ஆயில் பூரா இன்டேக் மேனிஃபோல்டுக்குள்ள போகுது. நம்ம வந்து ஒரு இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு ஏரும் டீசல் இருந்தா போதும். மூணாவது வந்து இன்ஜின் ஆயில் வந்து இன்டேக் மேனிஃபோல்டுக்குள்ள போய் இன்ஜினுக்குள்ள போறப்ப அதுவும் ஃபயர் ஆகி வண்டி அதுவா பர்ன்னு ரேஸ் ஆகுது. அதாவது நம்ம என்ன பண்றது, எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. பூஸ்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும், அந்த ஆயில் வந்து இருக்கிற வரையுமே பர்ன்னு ரேஸ் ஆகும். நம்ம ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கப்ப இந்த பிசிவி கிரியேட் பண்ணி இன்ஜின் ஆயில பூரா சக் பண்ணி இழுத்து கொடுக்கும். இழுத்து இன்டர்குலருக்குள்ள கொடுக்கும். இன்டர்குலர் என்ன பண்ணுது, திருப்பி நம்ம இன்டேக் கொடுக்குது. இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த இன்ஜின் ஆயில் எப்ப ட்ரெயின் ஆகுதோ அப்பதான் இது ஸ்டாப் ஆகி வண்டி ஆஃப் ஆகி டம்முன்னு நிக்கும். இந்த ரேஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, ஓவர் டெம்பரேச்சர் ஆகி நம்ம ஹெட் கேஸ்கெட் கட்டாறது, ஓஸ் ஏதாவது வெடிக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். இதை எப்படி ஸ்டாப் பண்றது? நிறைய பேர் செகண்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபிஃப்த் கியர் போட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரே வழி, ஏர் இன்டேக்கை மட்டும் நம்ம பிளாக் பண்ணோம்னா வண்டி வந்து உடனே ஸ்டாப் ஆயிரும். அதாவது இன்டர்கூலர் லைனை வந்து கட் பண்ணிவிட்டா ஸ்டாப் ஆயிரும். நிறைய பேர் பயந்துகிட்டு பக்கத்திலே போக முடியாது. ஆனா அது வந்து உண்மைதான். நம்ம ஏர் இன்டேக் போற அந்த இன்டர்கூலர் ஓஸை கழட்டி விட்டோம்னா வண்டி ஸ்டாப் ஆகும். இந்த பிரச்சனை வராம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, உங்க வாகனத்துல வந்து அந்த பிரீத்தர் பைப் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பிசிவி, அதுல இருந்து ஏதாவது புகை வர்றது, ஆயில் கேஜ்ல இருந்து குப்பு குப்புன்னு புகை வந்துச்சுன்னா உடனே ஒரு பக்கத்துல ஒரு மெக்கானிக் போய் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வருது, எதுவும் பிசிவி லாக் ஆயிருச்சா, பிரீத்தர் எது லாக் ஆயிருச்சா, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவனிச்சு சரி பண்ணுங்க. நம்ம என்ன பண்றோம், என்ன வேணா வந்துட்டு போகுது, ஆர்பிஎம் 3000 ஆர்பிஎம், அதாவது 140 பர்ன்னு அழுத்தி போயிட்டே இருக்கும். அப்படி போனீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். அதுவா ரேஸ் ஆகி நின்று இருக்கும். அதே மாதிரி முக்கியமான காரணம், ஒரு செகண்ட்ஸ்ல கார் வாங்க போறீங்க, போனோன்னு என்ன பண்றீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 3000 ஆர்பிஎத்துக்கு ஐடியில் அக்சலரேஷன் சர்ன்னு ரேஸ் பண்றீங்க. அப்படி ரேஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஏதாவது மைல்டு ப்ராப்ளம் இருந்தாலும் டக்குன்னு ரேஸ் பண்ணோடனே பர்ன்னு அதுவா ரேஸ் ஆகி வண்டி நின்றும். உங்க வாகனத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிவியை செக் பண்ணுங்க. ஆயில் வந்துச்சுன்னா குப்பு குப்புன்னு போக வருது, கேஜ் வழியா போக வருதுன்னா பிசிவியை செக் பண்ணுங்க. அப்புறம் டர்போ லைனை செக் பண்ணுங்க. இன்டர்கூலருக்குள்ள எதுவும் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுவே ஸ்டாப் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூண்ணா.